ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். நேற்று வந்துட்டு நம்ம உட்டன் ரிங்கில் வந்துட்டு நாடா சுற்றுறத பார்த்தோம். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லோரும் இன்னர் ரிங்கில் தான் நாடா சுற்றுவாங்க. அவுட்டர் ரிங் வந்து சுற்ற மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அவுட்டர் ரிங்கில் நாடா சுற்றலைன்னா நம்மளோட ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி தான் லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். சரிங்களா? அதனால் நாடா சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிங்குக்கு க்ளூ அப்ளை பண்ணி யூஸ் பண்ணாலும் அது காஞ்சதுக்கப்புறம் ரஃப் ஆகிடும், கிளாத் வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் வந்து இந்த மாதிரி நாட் பண்ண முடியாது. இந்த மாதிரி 2 கையும் பிடிச்சி நாட் போட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? நம்ம சூயிங் த்ரெட்டில் எப்படி விரலையே ட்விஸ்ட் பண்ணி நாட் போடுறோமோ அந்த மாதிரி இது போட முடியாது. இந்த மாதிரி தான் நாட் பண்ணி எடுக்கணும். வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் நாட் பண்ணி போடணும் ஜரி த்ரெட்டை. சரிங்களா? நம்ம கிளாஸில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆரி ஸ்டிச்சஸ் மட்டும் தான் பார்த்தோம். சரிங்களா? இனி வரப்போகிற கிளாஸில் வந்துட்டு ஆரி ஸ்டிச்சஸோட அதோட மோட்டிவ்ஸும் போட போகிறோம். எதனாலனா பிகினராக இருக்காங்க ஆரி ஒர்க்கில் அப்படின்றவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டால் மட்டும் புரியாது. அந்த ஸ்டிச்சஸ் வச்சு என்ன மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலான்ற ஒரு சின்ன ஐடியா கொடுத்தா தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் இப்போ நம்ம மோட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ரீகேப்பாக இந்த செயின் நம்ம போடுறோம். சரிங்களா? நான் வந்து ஜரி த்ரெட்டில் தான் செயின் போடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட்டை வச்சு பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சஸில் என்ன மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்றதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிங்கிள் லைன் செயின், டபுள் லைன் செயின், இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஜூமில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால் அங்கே பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ போட்டது நம்ம டபுள் லைன் செயின் ஸ்டிச். சரிங்களா? இப்போ சிங்கிள் லைன் ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டிச்சஸுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது வரும். சரிங்களா? என் நாட் போடும்போது இந்த மாதிரி லாங்காக ஒரு செயின் இழுத்துவிட்டு அதுக்குள்ளே ஒரு செயினை இன்னும் பெருசாக இழுத்துட்டு ஆல்ரெடி இழுத்த செயினை வந்து இதுக்குள்ளே விட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை புல் பண்ணி இழுத்தோம்னா லாக் விழுந்துடும். சரிங்களா? இப்போ செயின் ஸ்டிச்சஸ் வச்சு என்ன மாதிரி ஷேப்லாம் ட்ரை பண்ணலான்ற மோட்டிவ்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? நான் இங்கே வந்து 2 ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஒன்று சர்க்கிள், ஒன்று வந்து ஸ்கொயராக அப்படி கண்டினியூ ஆகிற மாதிரி வருது. நீங்கள் வந்துட்டு உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சர்க்கிளோட இன்சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நெருக்கமாக, ஏன்னா இது கர்வ் லைன் இல்லைங்களா? நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும் உங்களோட ஸ்டிச் பார்க்க. சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சிட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஷேப்பாக வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்லாம் வரைஞ்சி நீங்கள் அதில் செயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸோடு சேர்த்து இந்த மாதிரி மோட்டிவ் சொல்லி தரும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் மட்டுமே சொல்லிட்டு போயிட்டா உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு நாலேஜ் இருக்காது பிகினருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் பக்கத்துலேயே நெருக்கமாக குட்டி குட்டி செயினாக போட்டு வரணும். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீடிலோட மூமெண்ட் வந்து அந்த ஃபிங்கருக்குள்ளே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? 90 டிகிரியில் வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத்தோட நூல் மாட்டாது. உங்களோட செயின் பார்க்க நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரேம் வந்து மெயினாக நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து வரைகிறதுக்கு கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு சொல்லிட்டு நம்ம ஆரி ஒர்க் மெட்டீரியல் வாங்குகிற கடையிலேயே இந்த பென்சில் கிடைக்கும். இதில் வந்து கலர்ஸும் இருக்குது, ஒயிட் கலரும் இருக்கும். நீங்கள் ஒயிட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு அது யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு நம்ம போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி செயின் எடுத்து லாக்காக எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வர வேண்டிய லைனில் வந்துடணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்துட்டு நம்ம போடும்போது நம்ம போகிற லைன்லேயே கரெக்டாக போய் லைன் வரையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போகிற லைன் இருக்குது பார்த்திங்களா? அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்திங்கன்னா அங்கே நல்லா ஷார்ப் எட்ஜஸ் வந்துடும். சரிங்களா? வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்பும் வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா?
உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். இதை பாதியில் விட்டுரும்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கிற வரையும் நீட்டாக வீடியோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து தான் முடிப்போம். சரிங்களா? அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் லாக் போட்டு த்ரெட்டை வந்து நம்ம போகிற லைனுக்கு அதுக்கப்புறம் புல் பண்ணி எடுத்து போட்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நெருக்கமாக செயின் போடணும். ரொம்ப தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா ஷேப் வந்து நீட்டாக இருக்காது பார்க்க. நம்ம என்ன ஷேப் வரைஞ்சி ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஷேப் வந்து பார்க்க நீட்டாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி நெருக்கமாக போடும்போது ஷேப் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லாக் போட்டு வரும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் பார்க்க நீட்டாக தெரியும். சரிங்களா? இந்த ஃபுல்லாமே நெருக்கமாக தான் போட்டு கொண்டு போகணும் செயினை. நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஆரி ஒர்க்கு சம்மந்தமான நிறைய ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்காக நிறைய ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்துட்டு பார்க்குறப்ப ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் பழக. சரிங்களா? நம்ம சேனலில் வர ஆரி ஒர்க்கு சம்மந்தமான வீடியோஸ் வந்துட்டு அதிகபட்சம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆரி ஒர்க் இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஐடியாவே இல்லை, இனிமேல் தான் பண்ண போகிறதா இருந்தால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கோல்டு கலரில் இருக்க ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணால் கலர் ஜரியும் வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒர்க் பண்ணதுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம ஜரியில் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம சில்க் த்ரெட்லேயும் போடுவோம். சரிங்களா? நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஃபிங்கர் மூமெண்ட் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜரியிலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சும் பண்ணலாம், இல்லை சர்க்கிளும் போட்டு பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இங்கே ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நான் செயின் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தாம்பூ ஸ்டிச் போட்டிருப்போம். வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து அந்த மாதிரி நான் போட போகிறதில்ல. பிகினருக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு லைன் பை லைனாக தான் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கேருந்து கொண்டு போயிட்டு அந்த எண்டில் முடிச்சுட்டு அங்கே நாட் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படியே அங்கே வந்து குட்டி லாக் போட்டு அங்கேயும் டர்ன் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செயினை. சரிங்களா? வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். பார்க்கும்போது தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சரிங்களா? இப்போ பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி அந்த லைனை ஒட்டியே போட்டு வர தெரியுதுங்களா? இந்த மாதிரி 2 செயினுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கக்கூடாது. அப்படி போட்டால் தான் நம்ம ஒர்க்கு பார்க்க நீட்டாக இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி தாம்பூ ஸ்டிச்சில் வந்து இன்னர்லேருந்து அவுட்டர் வாங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? சில்க் த்ரெட்டில் போட்டிருப்பேன் நம்ம வீடியோவில். அந்த மாதிரி பண்ணும்போது பிகினருக்கு வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? பிகினருக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கொயர் ஷேப் போட்டு லைன் பை லைனாக பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் மாறாது. அதுக்காக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இதே வந்துட்டு நீங்கள் திலகம் ஷேப்பில் பண்ணும்போது நான் எப்படி அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருவேன், இன்னர்லேருந்து வரணும்னு சொல்லி கொடுப்பேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங்கும் மாறும், டைரெக்ஷனும் மாறும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பை ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஃபுல்லாக செயின் தான் போடுறோம். நெருக்கமாக போட்டு வரணும். 2 செயினுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்கள் ஒர்க்கு நீட்டாக இருக்கும் பார்க்க. சரிங்களா? இந்த செயின் ஃபில்லிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் செயினும் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 செயினுக்கு நடுவில் கேப் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து போட்டு முடித்தாச்சு. இப்போ இப்போ லாஸ்ட் லைன் வந்திருக்கும். சரிங்களா? இது அப்படியே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைன் வந்து கேப் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த சைட்லேயும் கேப் தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு இந்த கேப் வந்து நீங்கள் செயின் போட்டு ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் வரும்போது நம்ம செயின் தான் போட்டு கவர் பண்ணுவோம். அவுட்லைன் வந்து செயின் கொடுக்குறப்ப அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான். சரிங்களா?
இந்த நாட் போட்டுட்டு இதுக்கு ஒரு அவுட்லைனாக நம்ம கொடுத்துடலாம். நான் வந்துட்டு இந்த ஃபில்லிங் வந்து நாட் போட்டுட்டு தான் அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து நாட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணி கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? பக்கத்துலேயே நெருக்கமாக போடுங்க. கேப் வந்துரும்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பயப்படாதீங்க. அது நார்மல் தான். நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணாலே அந்த கேப்லாம் தெரியாது. சரிங்களா? அப்படியே நம்ம இப்போ கேப் தெரிஞ்சாலும் நம்ம ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் பீட் லைன்லாம் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம். பெருசாக டேமேஜ் மாதிரிலாம் இது தெரியாது. சரிங்களா? இது நார்மல் தான். ஃப்ரேம்லேருந்து காட்டினதுக்கப்புறம் அது நார்மலாக தான் தெரியும். ஃப்ரேமில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம போகிற டைரெக்ஷனில் செயின் போட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ தான் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் நீட்டாக தெரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டாக நோட் பண்ணி இதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரலான்னு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு இங்கே 3 ஷேப் வரைஞ்சிருக்கேன். திலகம் ஷேப், ஒரு சர்க்கிள், அப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். சரிங்களா? இந்த திலகம் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் சிங்கிள் லைன் செயின் வச்சு போடுங்க. சிங்கிள் லைன் செயின் மட்டும் அவுட்லைன் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற சர்க்கிள் வந்துட்டு டபுள் லைன் செயின் ஷேப். சரிங்களா? டபுள் லைன் வந்து செயின் போடுங்க. டபுள் லைன் நடுவில் வந்துட்டு கேப் வரக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து செயின் ஃபில்லிங் இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்களா? அதே மாதிரி ட்ரையாங்கிளில் போடுங்க. சரிங்களா? போட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.